கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. நாம் வாழும் சமுதாயம் எப்படி இருக்கிறது என்பதை நம்மை சுற்றிலும் நடக்கும் நடப்புகள் வழியாக நாம் அறியலாம். இன்றைக்கு உலகம் முழுவதும் நடக்கும் விஷயங்களை உள்ளங்கையிலே பார்க்கிற அளவுக்கு வசதிகள் இருக்கிறது. தேசங்கள் போர் செய்வது, அதனால் நம் வீட்டு அடுப்பறையில பாதிப்பு ஏற்படுவது, அப்படியானால் நாம் எவ்வளவு தூரத்துக்கு மிக குறுகிய அளவுக்கு தொடர்புடையவர்களாக இருக்கிறோம், நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். we have been connected. ஆனால் இப்படி இருந்தாலும் கூட எதிர்மறையான இன்னொரு விஷயம் இருக்கிறது. இந்தூர் பகுதியில கடந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு அபார்ட்மெண்ட்ல துர்நாற்றம் வீசுகிறது. அருகில் இருப்பவர்கள் அதை தெரிவிக்கிறார்கள். உடனே காவல்துறை வந்து கதவை உடைத்து உள்ளே போகிறார்கள். உள்ளே கட்டிலின் மேலே 30 நாளுக்கு முன் மரித்த ஒரு தகப்பனார், 60 வயதுக்கு மேல இருக்கும். அவருடைய குளியல் அறையிலே தாயார், அவர்கள் மரித்து 20 நாட்கள் இருக்கும். அழுகிய பிணங்களாக 2 பேரும் இருக்காங்க. அதை எடுத்து அரசாங்கம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள். ஆனால் அதற்கு பின்னாலே ஒரு செய்தி, அவருடைய மகன் வெளிநாட்டிலே வாழுகிறார் என்பது. இதில் நான் கவனித்த விஷயம் என்னவென்றால், அந்த 30 நாட்களும் தொடர்பு செய்யாமல் இருந்திருக்கிறான் என்பதை கவனித்தேன். ஒருவேளை அவர் தொடர்பு செய்திருந்தால், சில தினங்களுக்கு ஒரு முறையாவது பேசும் பழக்கம், விசாரிக்கும் பழக்கம் இருந்திருந்தால், அவர்களே நிச்சயமாக உணர்ந்திருப்பார்கள் அல்லது தகவல் கொடுத்திருப்பார்கள். இன்றைய உலகத்தோட எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஒரு பக்கம் சொன்னாலும், மனிதர்கள் இன்றைக்கு தூரமாகவும் இருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சாட்சி. தேவனுடைய வசனங்கள் ஒன்று மட்டும்தான் நமக்குள் தேவையான மாற்றங்களை கொடுக்கும். இங்க இருக்கிற எல்லாருமே பல விதங்களிலே நாம் தேவனுக்குள் மறுரூபம் ஆக வேண்டி இருக்கிறது. அதனாலதான் தம்பி அவர்கள் ஜெபம் பண்ணது போல இந்த நேரத்தை ஒதுக்கி வந்து, தூரமா இருந்தாலும் வேலைகள் இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று நாம் அமர்ந்திருக்கிறோம். உங்களுடைய அந்த தேடல் உண்மையா இருக்குமானால் அதற்குரிய பலனை நாம் அடையலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 23ஆம் அதிகாரம். அப்போஸ்தலனாகிய பவுல் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். அந்த விசாரணையானது இன்னும் தொடர்கிறது. அவரை இப்பொழுது யூதர்களுக்கு முன்பாக, சனகரிப்பு சங்கத்துக்கு முன்பாக கொண்டு வருகிறார்கள். முதல் வசனம், பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியுடைய தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவனை வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். மேலே சொன்ன அந்த வார்த்தையை நாம் கவனிக்கலாம். சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும், ரொம்ப பிராடா சொல்றார், எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோடைய தேவனுக்கு முன்பாக, மனுஷருக்கு கூட சொல்லல, தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். கேட்ட உடனே அந்த அனனியாவுக்கு கோபம் கொதித்தெழுந்தார். அவரால் அதை கேட்கவே முடியல, தாங்கவே முடியல. இவனை எப்பொழுதோ கொண்டிருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த அந்த கூட்டத்துக்கு நடுவில் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னது தாங்கவே முடியல. டைரக்டா சொல்றார், அவனை வாயில் அடியுங்கள். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை அவரால் ஜீரணிக்கவே முடியல, ஒத்துக்கவே முடியல. சரி, இப்படி சொல்வது எப்படிப்பட்டதாக இருக்கும்? தேவன் நமக்கு இதை எழுதி வச்சிருக்கிறாரு. நான் உங்களை விட நல்லவன் தான் அப்படின்னு சொன்னா, எதிரில் இருக்கிற ஒரு ஆளுக்கு முன்னால நான் கம்பேர் பண்ணி சொல்றேன்னு அர்த்தம்.
இந்த ஊர்லயே நான் தான் நல்லவன் அப்படின்னு சொன்னா அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும்? கேள்விக்கு உட்படுத்தணும். உலகத்திலேயே நான் ஒருத்தன் தான் நல்லவன்னா அது எப்படி இருக்கும்? அப்போ நம்ம அதை கேள்விக்கு உட்படுத்துவோம் இல்லையா? அவ்வளவு பிராடா சொல்லலாமா? யோசிப்போமே. இப்போ இவர் என்ன சொன்னாரு? சகோதரர், இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியுடைய தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். தேவன் இதை பதிவு செய்திருக்கிறார். பவுல் எப்படிப்பட்டவர்? அவர் இந்த மாதிரி சொல்பவரா? அது சரிதானா? அது உண்மையா இருக்குமா? சில வசனங்களை நாம் பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 3வது வசனம். வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். இவர்தான். இப்போ அப்படியே 26ஆம் அதிகாரம் 9, 10, 11. 26ஆம் அதிகாரம். முன்னே நானும் நசரனாகிய இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்திலே அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்தேன். சகல ஜபாலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்கவெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். ஆனா என்ன சொன்னாரு? நான் எல்லா விஷயங்களிலும் தேவனுக்கு முன்பாக நல்மனசாட்சியோடு தான் நடந்தேன். ஆனா இவர் செஞ்சதை போய் பார்த்தோம்னா இவர் இப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் சொன்னது சரியான வாக்கியம் தானா? இந்த இடத்துல யோவான் 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்ன ஒரு வசனத்தை நாம் பார்த்தால் கொஞ்சம் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும். யோவான் 16:2. அவர்கள் உங்களை ஜமாலயங்களுக்கு புறம்பாக்குவார்கள், மேலும் உங்களை கொலை செய்கிறவன் தான் தேவனுக்கு தொண்டு செய்கிறவன் என்று நினைக்கும் காலம் வரும். நல்ல மனசுல வச்சுக்கோங்க. ஆண்டவர் சொன்னார், நாளிலே உங்களை கொலை செய்ய கூட சிலர் வருவாங்க. ஆனா அவங்க என்ன நினைச்சுன்னு செய்வாங்களாம்? ஆண்டவருக்கு தொண்டு செய்கிறோம். இத நல்ல இந்த உலகத்துக்குள்ளே ஒரு உதாரணம் தேடுறதா இருந்தா, இப்படி ஒரு கேரக்டரை தேடுறதா இருந்தா, இப்படி ஒரு கூட்ட மக்களை தேடுறதா இருந்தா நிச்சயமா நமக்கு கிடைப்பாங்க. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவத்துக்கு அடுத்து இருக்கிற ஒரு குறிப்பிட்ட மதத்தவர், அவர்கள் ட்வின் டவரை ஏரோப்ளேன் கொண்டு போய் அடிச்சாங்க இல்லையா? அது மாதிரி உலகத்தில் அவர்கள் செய்யும் செயல்பாடுகளை என்னன்னு சொல்லுவாங்க? கடவுளின் பெயரால், கடவுளின் பெயரால் இதை செய்கிறேன் அப்படின்பாங்க. இன்னைக்கும் கூட வளைகுடா நாடுகளில் நடக்கும் போர்கள்ல ஒரு குறிப்பிட்ட சாரார் எங்கள் கடவுள் நிமித்தமாக நாங்கள் இதை செய்கிறோம். அவர்கள் கொல்லுவதற்கான அதிகாரத்தை பெற்றவர்களாக தங்களுடைய மத புத்தகத்திலே அதுக்கான பிரமாணத்தை வச்சிருக்காங்க. இன்னானை கொல்லலாம். நியாய பிரமாணத்தை போய் படிச்சோம்னு சொன்னா சில தவறுகள், குற்றங்கள், சமுதாய தனிப்பட்ட குடும்ப குற்றங்களுக்கெல்லாம் கல்லால் எறிந்து கொள்ளணும் தேவனே சொல்லி இருப்பார். அதே மாதிரி இன்னைக்கும் இந்த மதத்தவர் தங்களுடைய மத புத்தகத்துக்குள்ளே வச்சிருக்காங்க சில சட்டங்களை. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நல்மனசாட்சியுடைய நாங்கள் கடவுளின் பெயரால் இந்த கொலை செய்வோம், இதை அழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மாதிரி அவருடைய செயல்பாடுகளிலே அவர் எப்படி இருந்தாராம், அவர் எப்படி அதை செய்தாராம்? தேவனுக்கு முன்பாக நல்மனசாட்சியோடு செய்ததாக. சரி, இன்னும் சில வசனங்களை படிச்சோம்னா இதுல நமக்கு விளங்கும். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னிடத்தில் நான் யாதொரு குற்றத்தையும் அறியேன், ஆயினும் அதற்காக நான் நீதிமான் ஆகிறதில்லை. என்னை நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரே. அதாவது நியாயப்பிரமாணத்தின்படியாக தன்னிடத்தில் அவர் குற்றத்தை காணவில்லை. நியாயப்பிரமாண சட்டத்தின்படியாக நான் குற்றம் சாட்டப்படாதவன்னு பிலிப்பியருக்கு எழுதும் போது எழுதுறார். அதுக்கு ரொம்ப கட்சி வேணும்.
ரொம்ப தைரியமான அதை எழுதுறதுக்கு. ஆனா ஆவியானவர் அதை பதிவு செஞ்சு வச்சிருக்கிறார். Though he think according to his conscience, he do everything right, but he cannot be right before God. மனசாட்சியின்படி சிலர் நம்ம சொல்லுவோம்ல, என் மனசாட்சிக்கு இது சரியா படுது, என் மனசாட்சிக்கு நான் சொல்றது சரிதான் அப்படின்னு பேசுவாங்க இல்லையா, சாதிப்பாங்க இல்லையா. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும், தேவனுடைய வார்த்தையின்படியாக நான் சொல்லுகிற விஷயமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாக இருந்து பேசினால் அப்போ நம்ம அறிவில் குழந்தைகளா இருப்போம், குழந்தையை போல பேசுவோம். 1 கொரிந்தியர் 13 பவுல் நான் குழந்தையா இருந்தேன், நான் குழந்தை போல பேசினேன். ஆனா கிறிஸ்துவுக்குள்ளே வசனங்களை கேட்டு ஆண்டுகள் செல்ல வளர வளர வசனத்தின் அறிவு பெருக பெருக நான் ஒன்றை பேசும் பொழுது, நான் என்னை பற்றியோ அல்லது எதை பற்றியோ பேசும் பொழுது அது தேவனுடைய வார்த்தையிலே பொருத்தமாக இருக்குமா? Will God consider what I say? நான் சொல்வதை தேவன் அங்கீகரிப்பாரா? கர்த்தருடைய வசனம் அதை அங்கீகரிக்குமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். சொல்லிட்டாரு அவரு, உங்கள் முன்பு நான் எல்லா விஷயத்திலும் நல்மனசாட்சியில் தான் நடந்தேன். நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, அன்னைக்கு அவர் சவுலாக இருந்த பொழுது சபையை துன்புறுத்தி, கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி, அவர்கள் தேவனை கிறிஸ்துவை தூஷிக்கும்படியெல்லாம் செஞ்சார். பார்த்தீங்களா? நல்மனசாட்சியோட தான் செஞ்சார். அந்த நேரத்துக்கு அவரோட மனசாட்சி கரெக்டா தான் இருந்திருக்குது. என்ன அர்த்தம்னாக்கா, யெகோவா தேவனுக்காக இவர்கள் யாரோ ஒருவரை மேசியான்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் அவர் உயிர்த்தெழுந்தான்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. இவர் நியாயப்பிரமாணத்தை கரைச்சு குடிச்சவரு. ஆனா காலத்தின் சூழ்நிலைப்படி அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கு மகாபிரதான ஆசாரியர்ல இருந்து யாருக்குமே இயேசு எதிரில் நின்னா கூட கண் தெரியாது, அவங்களுக்கு விளங்காது. சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை அறியவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனா அவங்க என்னெல்லாம் செய்தாங்களோ அவங்க மனசாட்சிக்கு, நாங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறோம், இன்னைக்கு எப்படி எங்கள் கடவுளின் பெயரால் நாங்கள் இதை அழிக்கிறோம்னு சொல்லி போறாங்கல்ல, இன்னைக்கும் போறாங்க இல்லையா. அது போல ஏன் நம்ம நாட்டுல கூட, நம்ம நாட்டின் மிக பெரும் மதத்தில் இருப்பவர்கள் கூட தங்கள் கடவுள் மேல இருக்கிற வைராக்கியத்தினாலே பிற மதத்தவரை கொலை செய்யும் அளவுக்கு போறாங்களே. அப்போ அவங்க மனசாட்சிக்கு என்னமா ரைட் அப்படின்னு தான் இருக்குமா? நீதிமொழிகள்ல நமக்கு தெரியும் இல்லையா, 14:12 14:12 மனுஷனுக்கு சரியாக தோன்றும் வழி உண்டு, மரண வழிகள். 28ஆம் அதிகாரம் 26வது வசனம். தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன், ஞானமாய் நடக்கிறவனோ. என் மனசாட்சிக்கு, என் மனசுக்கு அப்படின்னு நாம நினைச்சு தவறு செய்துவிடக் கூடாது. அதை தேவன் அங்கீகரிப்பாரா? நான் சொல்வது தேவனுடைய வார்த்தையின்படி சரியாக இருக்குமா என்று வளர வளர அந்த இடத்துக்கு நம்ம வந்துடணும். அந்த ஒரு கம்பாரிசன் நமக்கு வந்துடணும். இல்லைன்னா நாம் தவறு செய்து விடுவோம். இப்பொழுது ஒரு நம்மளே கொஞ்சம் சந்தேகப்படுற அளவுக்கு, சிரிக்கிற அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கும். பாருங்க, அனனியா என்ன சொன்னாரு? பிரதான ஆசாரியர் வாயில் அடிங்கன்னாரு இல்லையா? 3ஆம் வசனம் பாருங்களேன். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார், நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். சமீபத்திலே நின்றவர்கள் தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா, திட்டுறியா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். இது எப்படி இருக்கு? நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். திட்டார் நல்லா, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே அப்படின்னு திட்டார். திட்டிட்ட பிறகு பக்கத்துல இன்னொருத்தன் சொல்றான், பிரதான ஆசாரியர் நீ திட்டுறியா அப்படின்னு ஒண்ணு. ஐயோ அப்படியா, அவர் பிரதான ஆசாரியர் எனக்கு தெரியாதே. ஆனா நீங்க ஸ்டேட்மெண்ட் நல்லா கவனிங்க. இப்ப மறுபடியும் படிச்சு பார்ப்போமா? வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார், நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்து இருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா? தெளிவா சொன்ன மாதிரி தானே இருக்குது. ஆனா அந்த டைம்ல ஏதோ பிளே பண்ண மாதிரி தெரியுது. அப்படியா? அப்படிதான் நமக்கு தோணுது. நிச்சயமா நாம் இதை கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம்.
இப்படி இருக்கலாம். இதுக்கு இந்த வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய அனுமானங்களை, தங்களுடைய யூகங்களை சொல்றாங்க. ஒருத்தர் என்ன சொல்றாங்க, தெரிஞ்சுதான் சொன்னாரு, அதுக்கப்புறமா மாத்திட்டாரு, மனுஷன் தானே, அப்படி ஒரு வாதம். இன்னொரு வாதம் என்னன்னா, நல்லா இங்க கவனிச்சு பார்ப்போம் மறுபடியும் அந்த சூழ்நிலைய. அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயில் அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, அப்படின்னு பார்க்கிறோம். பொதுவாக சனகரிப்பு சங்கம், அங்க பிரதான ஆசாரியன், அவங்க பொது வெளியில இந்த மாதிரி ஒரு விசாரணைக்கெல்லாம் வரும் பொழுது தங்களுடைய ஆசாரியனுக்குரிய அந்த ஆடைகளை எல்லாம் அணிந்து வருவது வழக்கம்தான். சில நேரங்கள் அப்படி வராமலும் இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இவர் தான் பிரதான ஆசாரியர், இந்த ஆண்டு இவர் தான் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? அப்படியும் இருக்கலாம், ஒரு கருத்து இருக்கிறது. அப்போ அவர் இன்னார், ஏன்னா ஆடையை பார்த்தா பிரதான ஆசிரியர் தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்னு, சனகரிப்பு சங்கத்தார்கள் மட்டும் அவருக்கு தெரியும், பவுலுக்கு நல்லா தெரியும். சான்ஹெட்ரின் அந்த 70 பேர் தான் இருக்கிறாங்க, நியாயம் விசாரிக்கிறதுக்கு தான் இவங்க வந்திருக்காங்க, இவங்க நியாயம் விசாரிக்க போறாங்க. ஏன்னா இவர் ஏற்கனவே சனகரிப்பு சங்கத்துல உறுப்பினராக இருந்திருக்கிறார், அவருடைய சவுலாக இருந்த சமயத்துல. அப்ப அவருக்கு தெரியும் அடுத்தது அதுல என்ன மாதிரி குரூப் இருப்பாங்கன்னு தெரியும். அதுக்கு அடுத்த ஒரு சம்பவம் நடக்கும், அதுல அவர் எப்படி ஞானமா பேசுறாருன்னு பார்க்கலாம். பட் தேவன் நமக்கு இதை பதிவு செய்து வைத்ததால் பவுல் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். எனக்கு தெரியாது என்று சொன்னார், நாம் அப்படியே தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அதற்கு பவுல் சகோதரரே, இவர் பிரதான ஆசார் என்று எனக்கு தெரியாது. அதுக்கு ஒரு வசனத்தை வேற பக்கத்துல எடுத்து வைக்கிறாரு, உன் ஜனத்தின் அதிபதியை தீது சொல்லாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். கொஞ்ச நேரம் நாமளே சந்தேகப்படுற மாதிரி, ஏதோ அந்த நேரத்துல தப்பிக்கிறதுக்காக சொன்ன மாதிரி நமக்கு தோணுது. ஆனா அப்படி அல்ல, இவர் வசனத்தை எடுத்து காண்பிக்கிறார். இது 2வது பாகம் முடிஞ்சது. இந்த விசாரணையில இதெல்லாம் நடக்குது. இப்ப 3வதாக இன்னொரு ஸ்டெப் போறோம். அதுல என்னன்னா 6வது வசனம் முதல். இப்ப இந்த அனனியா பத்தி நான் கொஞ்சம் சொல்லிடுறேன், ஒரு வரலாற்று பின்னணி இருக்கிறது. இந்த அனனியா அப்படின்றவரு அன்னைக்கு அவரு எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருந்தார் அப்படின்னா, அவரை பார்த்து என்ன வார்த்தை சொல்லிட்டார் பவுல்? வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரேன்னாரு. அது அந்த வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு பக்கத்துல எந்த ஒரு கருத்தை சொல்வதற்காக சொன்னார் நம்ம எடுத்துக்கலாம்? ஹிப்போக்ரசி, மாய்மாலம். வெள்ளை அடிக்கப்பட்ட சுவராக இருக்கிறதா? இந்த மாதிரி ஒரு கருத்தை ஒரு வழக்க சொல்ல எபிரேயர்கள் எப்பவுமே பயன்படுத்துவாங்க. எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, யூ ஹிப்போக்ரேட் அப்படின்றதுக்காக தான் பயன்படுத்துவாங்க. அவர்கள் மாய்மாலக்காரர்கள் என்பதற்காக தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்களாம். உதாரணத்துக்கு எசேக்கியேல் 13ஆம் அதிகாரம் 10 முதல் சில வசனங்கள். எசேக்கியேல் 13:10 அதாவது சிமெண்ட் வாங்கிட்டு வருவோம் சில நேரத்துல, இந்த லூஸ்ல 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு வருவோம். மேஸ்திரியே சொல்லுவான், எவ்வளோ இது சாரமே இருக்காது, இது வச்சிடும், அந்த 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 பவர் அதுல இருக்காது அப்படின்வாங்கல்ல. அன்னைக்கே பாருங்களேன், சிவரு வைப்பாரா ஒருத்தர், இன்னொருத்தர் அதுக்கு சாந்துன்னா மேல பூச்சி பூசுவாராம். சாரம் இல்லாத அது வேஸ்ட், அது ஒண்ணுமே இல்லை, அது வெடிச்சிடும், அது கொஞ்ச நாள்ல அது ஒண்ணு இல்லாம போயிடும், கொட்டிடும். அந்த மாதிரி சாரம் இல்லாத சாந்து பூசுவாங்களாம். சொல் விளக்கும். அப்பொழுது நீங்கள் சாரமில்லாத சாந்தை பூசின சுவரை நான் இடித்து அதன் அஸ்திபாரம் திறந்து கிடக்கும்படி அதை தரையிலே விழ பண்ணுவேன். உள்ளே இருக்கிற நீங்கள் நிர்மூலமாகும்படி அது விழும். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்கிறேன். அந்த சாரமில்லாத மேல் பூச்சு பூசப்பட்ட அந்த சுவர் அவர்களோட ஆவிக்குரிய நிலைமையை சொல்றார், அவருடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் சொல்றார். அப்படி மேல் பூச்சு மாதிரி பூசிக்கிட்டு, சில நேரங்களில் மனிதர்களை நாம் சொல்லுகிறோம், உள்ள ஒண்ணு இல்ல, ஒரு மேல் பூச்சு தான் அது,
உள்ள நல்ல குணம் கிடையாது, ஆனால் நல்ல குணம் இருக்கிறதை போல ஒரு மேல்பூச்சாக இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அனனியான்ற அந்த மனுஷன் அந்த முதல் நூற்றாண்டில் இருந்த அந்த ஒரு ஆளை பத்தி வரலாற்று குறிப்பு புத்தகங்களே இருக்கிறது. அவன் திருடனும் கொள்ளைக்காரனும் பெருந்தினிக்காரனும் ரோம அரசாங்கத்தின் கைக்கூலியுமாக இருந்தாராம். 66வது வருஷம், கிறிஸ்துவுக்கு பிறகு 66வது வருஷம் வைராக்கியமான யூதர்களாலே தாங்க முடியாம, அவங்களால பொறுத்துக்கவே முடியாம இந்த அனனியாவை கொலை செய்தார்களாம். ஆனா இந்த இடத்துல கரெக்டா அவரை திட்டதுக்கு ஏன் நீங்க கோவப்படுறீங்க, நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கூட சொல்லிருக்கலாம்ல. ஆனா என்ன கரெக்டா போட்டார் ஒரே வார்த்தை, வெள்ளையடிக்கப்பட்ட சுவரே அப்படின்ட்டு. யூ ஆர் ஹிப்போக்ரைட். உண்மையாவே வரலாற்று குறிப்புல பார்த்தா ஒரு மாய்மாலக்காரனாக அனனியா இருந்திருக்கிறார். இப்ப நாம அடுத்த செக்ஷன் போலாம். 23ஆம் அதிகாரம் 6 முதல். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமா இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாயிருக்கிறேன், மருத்துவருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். ரொம்ப சமயோஜிதமாக நடப்பார் அப்போஸ்தலனாகிய பவுல். ஏன்னா இதுக்கு முன்னால விசாரணை கூட நம்ம பார்த்தோம். அவரு ரோமர்கள் பிடிச்சிட்ட உடனேயே அவர்களிடத்துல அந்த ரோமன் அப்படின்னு சொன்ன உடனேயே அவன்லாம் பயந்துட்டான். அடுத்தது எபிரேயர்கள் நிறைய பேர் இருந்த உடனே கிரேக்க மொழியில அன்னைக்கு வழக்கமா பேசுவாங்க, ஆனா அவர்களுக்கு முன்னாலே எபிரேய மொழியில பேசினார். ஒரு சமயோஜிதமாக ஞானமாக அந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்றார் போல, மனிதருக்கு ஏற்றார் போல அவர் பேசக்கூடியவராக இருந்திருக்கிறார். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு, பொதுவாகவே சலகரிப்பு சங்கத்துல பரிசேயர் சதுசேயர் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இருப்பாங்க. எல்லாருமே ஆசாரியர்கள் எல்லாமே அது உள்ள இருப்பாங்க. ஒரு சங்கம் அவங்களா ஏற்படுத்திட்ட ஒண்ணு. இவர் என்ன பண்ணிட்டாரு, நான் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுவதால் இப்ப நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் அப்படின்னு உடனே அவனுங்க அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க 7ஆம் வசனம். அவன் இப்படி சொன்ன போது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. கூட்டம் 2ஆக பிரிந்தது. என்னத்தினால் என்றால், சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள், பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டு என்று ஒப்புக்கொள்கிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேய சமயத்தரான வேதபாரர்கள் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம், ஒரு ஆவி அல்லது ஒரு தேவதூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். மிகுந்த கலகம் உண்டானது போது பவுல் அவர்களாலே பீருண்டு போவான் என்று சேனாதிபதி பயந்து போர்ச்சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவில் இருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அதாவது என்ன வார்த்தை, அவனை பன்னு மாதிரி பிச்சிருவாங்க போல. அவன் பீருண்டு போவான் என்று. பவுலோட நிலையை தான் நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்க்கிறேன். ஒரு ஊழியக்காரனாக நின்று கொண்டு கர்த்தருக்காக வைராக்கியமாக பேசிக் கொண்டிருக்கிற ஒரு மனிதன், அவரு எலெக்ட் பண்ணதுல இருந்தே அடி உத வாங்குறது தான் அவரோட வாழ்க்கையாகவே போச்சு. இந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்லாம் தேவன் அவரோட ஷேப்புக்கு அவங்களெல்லாம் ஆட வைப்பார். கீ கொடுக்குற பொம்மை மாதிரி பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளை இதை செய்யினுவாரு. ஐயோ, நீங்க போய் படிச்சு பாருங்க. அந்த தீர்க்கதரிசிய ஜனங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு இவனை சாகடிக்கிற மாதிரி பண்ணுவார், குடும்பம் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த ஊழியக்காரன் சிறுமைப்படுகிறான், வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை, அடிபடுகிறான். எவ்வளவு கஷ்டம் பாருங்களேன். அடிக்கிறாங்க, அப்பப்போ அடிக்கிறாங்க. ஒரு மனுஷனை அடிக்கிறதுன்றது 4 பேருக்கு முன்னால ஜென்மம் செத்து போயிடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அப்படி இருக்கும். நம்ம பிரதர்ஸ் எல்லாம் இருக்கிறோம், திடீர்னு யாராவது ஒருத்தர் வந்து என்ன ஒரு கெட்ட வார்த்தையில சொல்லிட்டா எப்படி இருக்கும்? வார்த்தை தான். எனக்கு வெக்கமா இருக்கும், சுற்றி இருக்கிறவங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கும். அது என்ன மாதிரியான உணர்வை ஏற்படுத்தும்? இவருடைய உருமால்களை தொட்டால், இவருடைய அங்கியை தொட்டால் சுகமாகும் பலாயிரம் மக்களுக்கு நடுவில் இந்த மனுஷன் அந்த சனகரிப்பு சங்கத்துக்கு நடுவில் நிற்க செய்து, விசாரணை செய்து, அடித்து, இஷ்டப்படும் போதெல்லாம் அடிக்கிற மாதிரியான ஒரு இடத்துல இந்த ஊழியக்காரன் நிற்கிறார். இப்போ இந்த கலகம் உண்டானது. மறுபடியும் அந்த போர்ச்சேவர் என்ன பண்றாங்க, அவங்களை அப்படியே கோட்டைக்குள்ள கொண்டு போயிடுட்டாங்க. மறுபடியும் கொண்டு போயிட்டாங்க. 11ஆம் வசனம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று
பவுலே திடன்கொள். நல்லா இருக்குல்ல? இது வரைக்கும் நல்லா இருக்குல்ல? இதுக்கு மேலதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். இது எப்படி இருக்கு இல்ல? ரொம்ப டயர்டாயி வந்து படுத்தலான்னு நினைக்கும் போது அம்மாவோ மனைவியோ கொஞ்சம் முகம் கழுவிட்டு ஒரு 10 பேர் வராங்களாம், நீ சமைக்க ஆரம்பின்னா எப்படி இருக்கும் இல்ல? ஐயோ முகம்லாம் கழுவிக்க, நேரா போய் படுமா, ரெஸ்ட் எடு அப்படின்னா எப்படி இருக்கும்? இந்த இடத்துல அழகா வந்து கர்த்தர், எனக்கு ரொம்ப ஆச்சரியம், பவுல் அருகே நின்று, ரொம்ப அழகா இருக்கு பாருங்களேன். இது இந்த மாதிரி நீங்க வாசிக்கிறது ரொம்ப கஷ்டம். கர்த்தர் வந்து பவுல் அருகே நின்று நின்று பவுலே திடன்கொள், எனக்காக நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுற, உன்னுடைய களைப்பு உன்னுடைய வேதனை எல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன், உனக்கு நான் ரொம்ப பெரிய ஒரு ஓய்வு கொடுக்க போறேன், உன்னை ஒரு தனிய ஒரு ரிசார்ட்ல கொண்டு போய் வச்சு உனக்கு கை கால்லாம் அமைக்கி விட்டு வைத்தியம் பார்த்து உன்னை நான் சுகமா வைக்க போறேன் இல்ல? இங்க முடிஞ்சதுப்பா, இதே மாதிரி இன்னொரு ஏரியாவுக்கு போ இல்ல? இந்த பவுல் பட்டணங்கள் தோறும் அடிபட வேண்டும் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது இவருக்கு. இவர் பட்டணங்கள் தோறும் எனக்காக அடிபட வேண்டும், எனக்காக துன்பப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. சரி, இந்த இடத்துல நல்ல பாட்டா நான் எதை பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னது, the Lord came down and stood with him. கர்த்தர் இறங்கினார், அவர் இறங்கி வந்து அருகில் நின்றார். பவுலுக்கு அது போதும், ஒரு ஊழியக்காரனுக்கு அது போதும். சொந்த ஜனம் அடிக்குது, யூத மக்கள் சொந்த ஜனம் தான் அடிக்குது. இப்ப அவரை மேசியாவுக்காக காத்திருந்த ஜனம் கண்ணு தெரியல, இவருக்கு கண்ணு தெரியுது, அது சொல்றாரு. இயேசு உயிர்த்தெழுந்தார்னு சொல்றாரு, வேத வாக்கியங்களை சொல்றாரு, ஆனா அவனுக்கு கண்ணு தெரியல. ஆனா சொந்த ஜனம், சொந்த பிளட் அவங்க, ஆனா அவங்க அடிக்கிறாங்க வேற. கர்த்தருக்காக குறைந்தபட்சம் நான் வாழலாம், அதாவது அடிபடலைன்னா கூட பரவாயில்ல. கொஞ்சம் நல்லா கவனிங்களேன், கர்த்தருக்காக நான் அடிபடுறேன், கர்த்தருக்காக நான் நஷ்டப்படுறேன், கர்த்தருக்காக நான் துன்பப்படுறேன், அதெல்லாம் வேணாம், அது வரைக்கும் போக வேணாம். கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேன், அந்த இடத்துக்காவது வரலாம்ல. இட் இஸ் மினிமம். மினிமம். இந்த மினிமம்லயே நாம ரொம்ப குறைவா இருந்தால் எப்படி இருக்கும்? நம்மை பற்றி நாம் சிந்திப்போம். இந்த ஒரு மனிதன் சாதாரண மனுஷன், நம்மை போன்ற மனுஷன் தான். எலியாவையே நம்மை போல பாடுள்ள மனுஷன் சொல்லி இருந்தா, இவரு நம்மளை போல ஒரு சாதாரண மனுஷன் தான். தேவனால் பயன்படுத்தப்பட்டார், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். கர்த்தர் இறங்கி பவுலே திடன்கொள் என்று சொன்னார். ஒரு தெய்வீக ஆறுதல் அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொல்லப்பட்டது. இந்த ஆறுதல் வந்தது அவர் மனசுக்குள்ள. அன்னைக்கு சிறையில இருந்தார். ஆக்சுவலா ராத்திரியிலே அவரை கொண்டு போய் சிறையில வச்சுட்டாங்க. ஏன்னா 12ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்குது? விடியற் காலமானவர், இரவில் சிறையில் தான் இருக்கிறாரு. கர்த்தர் வந்தாரு, அவர் என்ன சொன்னாரு? பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல இங்க முடிஞ்சிடுச்சுப்பா, இப்போ ரோமாபுரிக்கு நீ போக வேண்டும், நீ அங்கு போய் எனக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். சாட்சி கொடுத்தா என்ன வரும்? அடிவதை தான் வரும், துன்பம் தான் வரும். சாட்சி கொடுக்க வேண்டும். அப்போ இந்த மனுஷன் என்ன திங்க் பண்ணிருப்பாரு? தனியா வேற இருக்கார், தனிமை, சிறை, வலி, அவமானம், அதுவும் சொந்த ஜனமே மூஞ்சி மேல எட்டி வச்சா எப்படி இருக்கும்? அது இன்னும் பெரிய வலியால இருக்கும். இவளெல்லாம் அந்த மனிதனுடைய இருதயத்துக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். சரி, விடியற் காலம் ஆனது. என்னாச்சு? 12. விடியற் காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கும் அதிகமாயிருந்தார்கள். அவர்கள் பிரதான ஆசாரியர்களிடத்தில் மூப்பரிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவு ஒன்றும் புசிப்பதில்லை என்று உறுதியான சபதம் பண்ணி கொண்டோம். ஆனபடியினால் நீங்கள் ஆலோசனை சங்கத்தாரோட கூட போய் அவனுடைய காரியத்தை அதிகமாய் திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல சேனாதிபதிக்கு காண்பித்து, அவர் நாளைக்கு அவனை உங்களிடத்தில் கூட்டிக் கொண்டு வரும்படி அவரிடத்தில் கேட்பீர்களாக. அவன் கிட்ட வருகிறதற்குள்ளே நாங்கள் அவனை கொலை செய்ய ஆயத்தமாயிருப்போம்.
கோர்ட்டு கூட்டின்னு வருவாங்க. வேன்ல எந்த ரூட்ல வருவீங்க, அதே மாதிரிதான் பிளாட் பண்றாங்க. நாங்கெல்லாம் வெயிட் பண்ணுவோம். டிரைவர்கிட்ட சொல்லிட்டோம், அவன் டீ கடையில் நிற்பான், இல்ல பஞ்சர் நிற்பான். அப்ப நாங்க முடிச்சிடறோம் அவனை. இவ்வளவுதான். அப்ப அந்த 40 பேர் சபதம் பண்ணி கொண்டார்கள், அவனை கொலை செய்வதற்கு முன் நாங்கள் புசிப்பதில்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், தேவனுடைய கையிலே பயன்படுகிற ஒரு பாத்திரம். ஆனால் அவருடைய லைஃப் எப்படிதான் இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் நிமித்தமாக பாடுபடுவது மட்டும்தான் உங்களோட வாழ்க்கை. பாடுபட வேண்டும், கர்த்தர் நிமித்தமாக சாட்சி கொடுக்க வேண்டும், விளங்காத இந்த ஜனங்களுக்கு நடுவிலே கர்த்தரை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். ஆனால் அதனால் வருகிற துன்பங்களையும் அவர் அனுபவிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கு. இதான் அவருடைய தேர்ந்தெடுப்பு. நம்ம ஒவ்வொருத்தருக்குமே வாழ்க்கை, கிறிஸ்தவ பாதை வேற வேறதான். யூ கேனாட் கம்பேர் ஈச் அதர். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கம்பேர் பண்ணிக்கவே முடியாது. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, உங்கள் ஓட்டம் என்பது உங்களுக்குரியது. அதுல நீங்களும் தேவனுமாக எப்படி இருக்கிறீர்கள், எப்படி நடக்கிறீர்கள், எப்படி வளர்கிறீர்கள், எப்படி முதிர்ச்சி பெறுகிறீர்கள், அதை குறித்து நீங்கள் சிந்தித்தால் போதுமானது. அப்போ சதி நடக்கிறது, ஆயத்தமாயிருப்போம் என்றார்கள். 16, இந்த சற்பனையை, இந்த சதியை பவுலுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். சொந்தம் இல்ல, சொந்தம்னு ஒண்ணு இருக்கே, இந்த தான் ஆடப்பட்டாலும் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வாழ்க்கையில் எப்பொழுதாவது நம்முடைய சொந்தம் என்று இருக்கிற ஒருவர் மூலமாக தேவன் நமக்கு ஒரு உதவியை ஆச்சரியமாக செய்வார். நம்ம லிஸ்ட்லயே வச்சிருக்க மாட்டோம், நம்ம நினைச்சே பார்க்க மாட்டோம். ஆனா அங்கிருந்து ஒரு உதவியை ஆச்சரியமா கொண்டு வருவார். சகோதரியின் மகன் கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அதை தெரிவித்தான். அப்பொழுது பவுல் 100 அதிபதிகளில் ஒருவனின் அழைப்பித்து அந்த வாலிபனை சேனாதிபதியிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போம், அவரிடத்தில் இவன் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம் உண்டு என்றான். அந்தபடியே அவன் இவனை சேனாதிபதியிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போய், காவலில் வைக்கப்பட்டிருக்கிற பவுல் என்னை அழைப்பித்து உமக்கு ஒரு காரியத்தை சொல்ல வேண்டும் என்றிருக்கிற இந்த வாலிபனை உம்மிடத்துக்கு கொண்டு போகும்படி உன்னை கேட்டுக்கொண்டான் என்றான். அப்பொழுது சேனாதிபதி அவனுடைய கையை பிடித்து தனியே அழைத்துக் கொண்டு போய், நீ என்னிடத்தில் அறிவிக்க வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், யூதர்கள் பவுலின் காரியத்தை அதிக திட்டமாய் விசாரிக்க மனதுள்ளவர்கள் போல நீ நாளைக்கு அவனை ஆலோசனை சங்கத்தாரிடத்துக்கு கொண்டு வரும்படி உம்மை வேண்டிக் கொள்ள உடன்பட்டிருக்கிறார்கள். நீர் அவர்களுக்கு சம்மதிக்க வேண்டாம். அவர்களில் 40 பேருக்கு அதிகமானவர்கள் அவனை கொலை செய்யும் அளவும் தாங்கள் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணி கொண்டு அவனுக்கு பதிவிருந்து உம்முடைய உத்தரவுக்காக இப்பொழுது காத்து கொண்டிருக்கிற ஆயத்தமாயிருக்கிறார்கள் என்றான். அப்போது சேனாதிபதி, நீ இவைகளை எனக்கு அறிவித்ததாக ஒருவருக்கும் சொல்லாது என்று கட்டளையிட்டு வாலிபனை அனுப்பிவிட்டான். தேவன் சொன்னார் கிறிஸ்துவின் மூலமாக. இங்கே கர்த்தர் பவுலின் அருகே நின்று என்றால் அங்கே கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. திடன்கொள், தைரியமாயிரு, தைரியமாயிரு. தைரியமாயிருந்தா என்ன அர்த்தம்? ஐ am with you, நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன், தைரியமாயிரு. அப்போ நல்ல கவனிங்க, தைரியமாயிரு, நான் உன்னோடு கூட இருக்கேன் அப்படின்னு சொன்னதுனால எந்த விதமான துன்பமும் இனிமேல் வாழ்க்கையில வராதுன்னு அர்த்தமானா இல்ல. நம்ம சில நேரத்துல நினைச்சுக்கிறோம், கர்த்தர் என்னோடு கூட இருந்தால் இந்த துன்பம் ஏன் வந்தது, இந்த அவமானம் ஏன் வந்தது, இந்த கஷ்டத்துக்குள்ள நான் ஏன் போனேன், இந்த நஷ்டம் ஏன் வந்ததுன்னு அப்படின்னு கேள்வி கேட்கிறோம். தப்பா புரிஞ்சுக்கிறோம் நம்ம. நீங்கள் துன்பத்துக்குள்ளே போனாலும் கர்த்தர் உங்களோட தான் இருக்கிறார். சிங்கக்கபிக்குள்ளே விழுந்தாலும் கூட அதை முன்னாலேயே தடுப்பதல்ல அவருடைய திட்டம், உள்ள விழுந்தாலும் கூட இருக்கிறதா அவருடைய திட்டம். யோசேப்பு 2 வருஷம் சிறைக்குள்ள இருந்தார், அதை தடுத்து அவனை வேற எங்கேயாவது துரத்திட்டு இருக்கலாம், அதெல்லாம் அவருடைய திட்டம். சிறைக்குள்ளே போன பிறகு யோசேப்போடு கூட தேவன் இருப்பதுதான் அவருடைய திட்டம். 7 மடங்கு சூடாக்கப்பட்ட சூளைக்குள்ளே 3 பேர் விழாமல் தடுப்பதல்ல தேவனுடைய திட்டம். நம்ம ஜபம் அப்படிதான், அது உள்ள விழுந்திருக்க கூடாது, இது உள்ள போட்டிருக்க கூடாது. நிரபராதியா இருந்த குற்றமற்றவன் ஜெயில 2 வருஷம் கழிச்சிருக்க கூடாது, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஏன் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது? இவைகள் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்து அது ஞானத்தால் நாம் தேறுவதற்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. லேர்ன் விஸ்டம். இந்த இடத்துல திடன்கொள் பவுலே, நீ திடன்கொள், எனக்காக நீ ரோமாபுரிக்கு போகணும்னு சொன்ன பிறகு நடுவுல எவனா சதி செய்து கொன்னுட விடுவாரா? தேவன் விடமாட்டாரு.
அதனாலதான் அங்க ஒரு ஆளை வச்சாரு, அவனை இங்க வர வச்சாரு, இங்க பேச வைத்தாரு, சேனாதிபதிக்கு சொல்ல வைத்தாரு. சேனாதிபதி நான் பாத்துக்கிறேன் மாட்டேன். தேவன் எனக்காக செயல்படும் தேவன். அவர் என்னோடு இருக்கிறார் என்பதோட அர்த்தம் இனி துன்பம் இல்லை என்பது அல்ல, இனி எனக்கு சோதனையே இல்லை என்பதல்ல, இனி எனக்கு நஷ்டமே வராது என்பதல்ல. நம்ம அப்படிதான் நினைச்சிருக்கோம். அவர் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி இருக்கிறாரு. அப்படின்னா எனக்கு இந்த துன்பம் வரணும். சமீபத்தில் பெரிய துன்பத்துக்குள்ள நீங்கள் விழுந்திருக்கலாம். நீங்கள் தேவனத்துல கேள்வி கேட்டிருக்கலாம். புரிஞ்சுக்கங்க, தேவபக்தியா நடக்க மனதா இருங்க, பயப்படாதீங்க. ஏன்னா மனதா இருந்தா துன்பப்படுவீங்கன்னு வசனம் இருக்குல்ல. அதனால தேவபக்தியாய் நடக்க மனதில்லாமலே இந்த தலைமுறை போகிறது. தேவபக்தியாய் நடக்க மனதா இருந்தால் துன்பப்படுவீர்கள். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்க வேணாமா? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கலாம்ல. அவர் நிழலாக இருப்பார் என்பதை ஞாபகம் வச்சுக்கலாம்ல. உலகத்தின் முடிவு வரை என்னும் சதா காலங்களிலும் சதா நாட்களில் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்பதை நினைவுல வச்சுக்கலாம்ல. அவர் சொன்னார், பவுலே நீ திடன்கொள், யூ பி கரேஜியஸ் அப்படின்னார். ரோமாபுரியில் எனக்கு சாட்சியாக நிற்க வேண்டும். நடுவில் ரோம ராஜாவே திட்டம் போட்டா கூட இயேசு அதை தடுத்து விடுவார். சொந்த ஜனம் 40 பேர் சத்தியம் பண்ணி கொண்டு திட்டம் போட்டாங்க, சதி செய்தார்கள், தடுத்து விடுவார். தேவன் உங்கள் வாழ்விலை எவைகளை நடத்திக்க வேண்டுமோ அவைகளை எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அதை அவர் நடத்துவார். தேவன் உங்களோடு இருக்க நீங்கள் அதை விசுவாசித்து தைரியமா இருக்கணும்ன்றதுதான் நம்மளோட பாட். இப்ப பவுல் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? அந்த தம்பி வந்து சொன்ன உடனே என்ன வந்து நின்று சொன்னாரு, தைரியமா இருந்தாரு. கட்சியில பார்த்தா இங்க இருந்து வெளியே போக முடியாது போலகுது. 40 பேர் சத்தியம் பண்ணிடுறான்னு சொன்னா சாவிச்சிருவானுங்களே என்ன. அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ் ஆச்சு அவங்களுக்கு எல்லாம். வந்து சொன்னாரு, நேத்து நைட்டு சொன்னாரு, பக்கத்துல நின்று வேற பவுலே நீ பயப்படாது என்னாரு. நம்மள அந்த இப்படித்தானே புலம்புவோம், இப்படித்தானே பேசுவோம், நம்ம இப்படிதான் பல விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கோம். விசுவாசமாயிருங்க. தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும்னு அவசியம் அல்ல. நம்முடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல தேவன் என்ன சொன்னாரோ அதை மிக சரியாக எடுக்கும் ஞானம் நமக்கு தேவைப்படுகிறது. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, அப்போஸ்தலனாகிய பவுலோட வாழ்க்கையை பிரத்யட்சமாக எங்கள் கண்களின் முன்பாக நீர் காண்பிக்கிறீர். நாங்கள் அதை பார்க்கிறோம், உற்று கவனிக்கிறோம், அதன் விவரங்களை அறிகிறோம். அப்பா, அதுல உங்களுடைய செயலை பார்க்கிறோம். அந்த மனுஷனோட விசுவாசத்தை, தைரியத்தை பார்க்கிறோம், அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். உமக்காக, உமது நாமத்தின் மகிமைக்காக தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையை நம்பினதை பார்க்கிறோம். நீர் சொன்னது போலவே கூடவே இருந்து காப்பதை பார்க்கிறோம். இவைகள் எங்களை தைரியப்படுத்துகிறதப்பா. நாங்கள் எங்கள் விசுவாச ஓட்டத்தை பார்க்கவும், நாங்கள் உமக்கு எவ்வளவு பிரியமாயிருக்கிறோம் என்பதை பார்த்து ஓடவும் எங்களுக்கு உதவி செய்யும் தகப்பனே. இதோ நாங்கள் எங்கள் மனசுக்கு சரியா இருக்கிறது என்று சொல்லி, எங்கள் நல் மனசாட்சிக்கு நாங்கள் சரியாக நடக்கிறோம் என்று சொல்லி, உம் நீதிக்கு எதிராக நடக்காதபடி எங்களை தடுத்து உமது நீதியின் பாதையிலேயே நடத்தப்பா. ஆசிர்வதியும். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் விசேஷமாக ஆசிர்வதியும். உண்மை கனப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் பிதாவே.